அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மேன் இஸ் எ சோஷல் அனிமல் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஆங்கில வாசகமும் உண்டு. மனிதன் யார் அப்படின்னா, அவன் தனிப்பட்ட ஒருத்தன் கிடையாது. அவன் ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடியவன், சமுதாயத்திலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டியவன். ஆனால் சமுதாயத்திலே ஒரு அனிமலாக இருக்கிறான் அப்படின்றத நையாண்டியா இஸ் எ சோஷல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொசைட்டியில் இருக்கிறானோ இல்லையோ அனிமலாக இருக்கிறான், மிருகமாக நடந்து கொள்ளுகிற அந்த மனோபாவத்தை எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்க முடிகிறது. இதை ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து பேதம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் உயர்வு தாழ்வு பாராமல் எல்லோரையும் அரவணைத்து போகிறவன் தான் ஒரு சிறந்த தலைவனாகவும் இருக்க முடியும். இன்றைக்கி பல்வேறு இந்த கணினித்துறை வளர்ந்த பிறகு அந்த ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் லீடர் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அந்த அலுவலகத்தினுடைய நடைமுறையிலே டீம் லீடருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, 10-15 பேர் இருப்பாங்க. அது இடத்துக்கு இடம் வேறுபடும். அவர் என்ன தகுதிகளோடு இருக்க வேண்டும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவங்கள அரவணைச்சிட்டு போய் அவங்களையும் வளர்த்தெடுத்து அவங்களுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். அவங்கள எப்படி நடந்துக்கிட்டால் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கிறதுன்ற டெக்னிக் ரொம்ப முக்கியமானது. ஒரு அழகான கதை படித்தேன். ஒரு காட்டில் ஒரு சாமியார் ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தவம் பண்ணுறப்போ எனத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு இந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்கள்ல, அதை கழட்டி வச்சிட்டார். அப்புறம் அவங்க கையில் ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அது கமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் பக்கத்தில் வச்சுருக்கிறாரு. அப்புறம் இந்த கையை தாங்கி கொள்வதற்காக ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம், அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டார். மேலே போட்டுக்கிற அங்கவஸ்திரம்பாங்களே, அதுவும் இன்னத்துக்கு நம்ம தான் துறவியாச்சே, இதெல்லாம் வேணாமே அப்படின்னு எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டாரு. எழுத்தாப்பில் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஆத்தங்கரையோரமாக ஒரு மரம், அதுக்கு அடியில் உட்காந்து தான் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த மரத்து மேலே 2 குரங்கு தனம் நிரம்பிய குரங்கு. நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தான் எழுதுவார்கள், முன்னாள் தலைமைச் செயலர் அவர்கள். குரங்கை விட மனுஷங்கிட்ட தான் அதிகமான குரங்குத்தனம் இருக்கிறது அப்படின்னு. இது மனுஷனை விட அதிக குரங்குத்தனம் நிரம்பிய குரங்குகள். அதுங்க மேலேருந்து பார்த்துது. அதுங்க அங்கேருந்து ஓடி என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். அதுங்க அங்கேருந்து ஒன்று வந்தது, அந்த மாலை இருந்ததே அதை எடுத்து அப்படி கையில் வச்சுது. நிஜமாலுமே குரங்கு கையில் மாட்டின மாலை மாதிரிம்பாங்களே, அதை அப்படி பிச்சு கிச்சு பார்த்துது. அதை பறிச்சுட்டு இன்னொன்று அப்படி ரொம்ப ஸ்டைலாக, அது ஏதோ சில சினிமாலாம் பார்த்துருக்கும் போல் இருக்குது, அப்படி ஸ்டைலாக ஒரு சுற்றி ஆறில் தூக்கி போட்டுடுச்சு. அது ஆறில் தூக்கி போடுறத பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் அவரும் டென்ஷன் ஆகிட்டார். நம்ம மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியாதா, நானும் பண்ணுறேன் அப்படின்னு அவர் உடனே அந்த கமண்டலத்தை எடுத்து இன்னொன்று அந்த ஆற்றுல தூக்கி போட்டார். இப்போ மாலையும் ஆற்றுல கிடக்குது, இந்த கமண்டலமும் ஆற்றுல கிடக்குது. இன்னொருத்தர் பார்த்தா உனக்கு மட்டும்தான் பண்ண வருமோ, தோ நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு அதை அந்த கட்டையும் தூக்கி போட்டுது. இது ஒன்றே பதிலுக்கு அவர் மேலே போட்டிருந்தாரே ஒரு அங்கவஸ்திர ஆடை, அதையும் எடுத்து ஆற்றுல போட்டார். என்னடா என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு தவம் கலைஞ்சு கண்ணை திறந்து பார்த்த இந்த முனிவருக்கு இப்போ 2 குரங்கு எழுத்தாப்புல உட்காந்துருக்குது. இது வரைக்கும் இல்லாத குரங்கு எழுத்தாப்புல 2 இருக்குது. இது வரைக்கும் அங்கே இருந்த மாலை எல்லாம் ஒன்றுத்தையும் காணும். இவர் புரிஞ்சுக்கிட்டார், சரி 2 பேரும் வேலையை காமிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ அதுக்காக அதுங்கிட்ட கோச்சிக்க முடியாது, அதுங்களை திட்டவும் முடியாது, விரட்ட அடிக்கலாமும் முடியாது. ஏன்னா இவர் துறவி, தவசி. அதனால் பாருங்கள், அவர் என்ன பண்ணார், அது 2த்துக்கும் ஒரு சாபம் கொடுக்குறார். அதில் ஒரு குரங்கு பேர் நீலன், இன்னொரு குரங்கு பேர் சாம்பன் அப்படின்னு அந்த 2 குரங்குக்கும் பேர் அவர் சாபம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போட்டிங்கல்ல, உங்கள் புத்தியை காமிச்சிட்டிங்கல்ல, இனிமே நீங்கள் தண்ணியில் எதை போட்டாலும் அது முழுகாது, மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த கதை எப்படி ட்விஸ்டாக அது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம டீம் லீடர்ஸ்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதுக்காக சொல்ல வரேன். கொஞ்ச நாள் கழித்து அங்கே ராமர்னு ஒருத்தர் வராராம்.
அவர் அங்கேருந்து வந்து தன்னுடைய மனைவியை காணோம், அவள் இலங்கையில் இருக்கிறா, அவளை நீங்கள்லாம் தேடி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த குரங்குகள்லாம் சம்பந்தப்பட்ட அந்த குரங்கு படைகிட்டக்கு போய் சொல்ல, அதுக்கு ஒரு தலைவன் சுக்ரீவன் பேர், அவனை சந்தித்து அப்புறம் ஒரு பாலம் கட்டி நம்மெல்லாம் அந்த பக்கம் போகலான்னு முடிவு செய்ய, அப்போ ராமர் சொன்னாராம், பாலம் கட்டணும் அப்படின்னா நீ எதை போட்டாலும் முழுகிரும்பா, ஆனால் இந்த 2 குரங்குக்கு மட்டும் ஒரு சாபம் இருக்குது, அதனால் நீங்கள் எதை கடலில் போட்டு அது மிதக்கணும்னாலும் இதுங்ககிட்ட கொடுங்க, மிதக்கும், நம்ம பாலம் கட்டிடலாம், அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி எல்லாத்தையும் எல்லா பாராயம் கொண்டு வந்து எல்லா குரங்கும் இதுங்ககிட்ட கொடுக்க, இதுங்க தன்னுடைய கையினால் போட, இதுங்களுக்கு தான் சாபம் இருக்குது, எதை போட்டாலும் முழுகாது மிதக்கும்னு, அதனால் அதுங்கெல்லாம் மிதந்தது, எல்லாரும் நடந்து போனாங்கன்னு. இது மாதிரி சாபம் கொடுக்க முடியுமா, நிஜமாலுமே பாலம் கட்டித்தான் போனான், அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் ஒரு பக்கம். ஒரு சிறந்த தலைவன் ஒருவரிடத்திலே சாபமாக வந்ததை கூட வரமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு குரங்குக்கு ஒரு முனிவன் சாபம் கொடுத்தான், ஆனால் அதையே ஒரு சிறந்த தலைவன் தனக்கு உரிய வகையிலே அதை எப்படி நல்ல வகையில் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டான் அப்படின்னு அந்த கதை முடிகிறது. பிறரிடத்தில் குறைகள் இருக்கும். ஒரு டீம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் அந்த மைனஸை கூட எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றி பயன்படுத்துவதுன்றதுல தான் ஒரு லீடருக்குரிய சாமர்த்தியம் அப்படின்றதே இருக்கிறது. ஒரு டீம் லீடருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதிகளில் பிறரை குறை சொல்லி கொண்டிருப்பது அல்ல. சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் எல்லாத்துக்கும் சல்லுபுள்ளுன்னு எரிஞ்சு விழுந்துட்டுருப்பார். இல்லை எனக்குன்னு வந்து வாச்சுதுங்க பார், இவங்கெல்லாம் தேடி பிடிச்சி எனக்குன்னு அப்பாயின்ட் பண்ணி போட்டிருக்கிறான், வேறு டிபார்ட்மெண்ட் போய் தொலைங்களேன், ஏன் எனக்குன்னு வந்தீங்கன்னு போகவும் விடமாட்டார், நிம்மதியாக இருந்து வேலையை பார்க்குறதுக்கும் விடமாட்டார். அந்த மாதிரியான குறைபாடுகள் உள்ளவர்கள் நிர்வாகத்திலே இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள். ஒரு சிறந்த தலைவன் குறை சொல்பவனாக மட்டுமில்லாமல், குறை கண்டுபிடிப்பவனாக மட்டுமல்லாமல், அதிலிருந்து அவர்களையும் மீட்டெடுப்பது எப்படி, அல்லது அவர்களையும் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பதையெல்லாம் சிந்தித்து அந்த தகுதி உள்ளவன்தான் தலைவனாக வர வேண்டும், அல்லது அந்த தகுதி உள்ளவனிடத்தில் நாம் பணியாற்ற வேண்டும். உசைன் போல்ட் அப்படின்ற பெரிய தடகள வீரர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 9 வினாடிகளில் கடந்தவர். 9.48 அது மாதிரின்றாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 9.48னா 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுறதுன்றது பெரிய விஷயம். அதை அவர் வந்து ஏலியன், அவர் இந்த மனித சாதனை மிகப்பெரிய அளவில் முறியடிச்சிருக்கிறாருன்னா அவர் மனுஷனே கிடையாது, வேற்று கிரகத்தை சேர்ந்தவன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றல், உடல் அவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அவ்வளவு ஸ்பீடாக ஓடக்கூடியவர். அவர் முதல்ல அவர் கிராமத்தில் கிரிக்கெட் டீமில் தான் இருந்திருக்கிறார். அந்த கிரிக்கெட் டீமில் அவர் விளையாடுறதை பார்த்துட்டு அவர் கிரிக்கெட் சரியாக வரல, அவர் பேட்டிங்கும் ஒழுங்காக வரல, ஃபீல்டிங்கும் ஒழுங்காக வரல, விக்கெட் கீப்பராகவும் சரியாக பண்ண முடியல. ஆனால் தப்பி தவறி ரன் அடிக்கிறப்போ அவர் பந்தை இழுத்து அடித்த கையோட ரன்னுக்கு எடுக்க ஓடுறாரு இல்லைங்களா, இந்த ஓடுற வேகத்தை அவருடைய கிரிக்கெட் கோச் பார்த்துட்டார். அவர் சொன்னார், எப்பா நீ கிரிக்கெட்டை விட உனக்கு ரன் எடுக்கிறதுன்றது நல்லா வருது, அதனால் ரன்னிங்கையே உன்னுடைய மெயின் கேமாக நீ மாற்றிக்கிய அப்படின்னு அவரிடத்தில் இருந்த அந்த திறமையை அடையாளம் கண்டு அவரை மடை மாற்றம் செய்து இன்றைக்கு தடகள வீரராக மிகப்பெரிய சாதனை செய்கிறார்னா அதுக்கு அந்த கோச்சும் ஒரு முக்கியமான காரணம். சில டீம் லீடர்ஸ் கையில் தான் அந்த டீம் மெம்பர்ஸினுடைய வெற்றியே அமைந்திருக்கிறது. ஒரு சமூகத்திலும் அப்படித்தான். பிறரை குறை சொல்லி கொண்டிருப்பதனாலோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் ஏருக்கு மாறாக குறை சொல்லி கொண்டு நிராகரிப்பதனாலோ தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கி கொள்வதாலோ பயன் இல்லை. யாரையும் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், எப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்து வளரலாம் என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் ஒரு சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்க முடியும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.